Good morning, students. Today we are going to see class 12 computer science lesson 3 introduction to DBMS. In last class, we discussed about introduction to Adobe PageMaker. Last lesson பற்றி பார்த்தோம். இந்த சாப்டர் நம்ம எதை பார்க்க போறோம்னா டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் பற்றி பார்க்க போகிறோம். டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னா என்னென்னா இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ண யூஸ் பண்ணுற ஒரு சாஃப்ட்வேர் தான் இது. ஓகேவா? இப்போ நார்மலாக நம்ம எல்லாமே ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லாருமே அட்மிஷன் போகிற ரிசல்ட் இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ரெக்கார்ட்ஸாக ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க இல்லையா? எல்லாமே ஒரு ஃபைலாக ஸ்டோர் பண்ணுவாங்க. ஓகே, ஒரு ஃபைலாக ஸ்டோர் பண்ணும்போது என்ன ஆகும், இப்போ கபோர்ட்லேயோ இல்லை ஒரு பீரோலையோ சேவ் பண்ணுவாங்க, எல்லா ஃபைல்ஸையும் மெயின்டைன் பண்ணுவாங்க. அப்படி மெயின்டைன் பண்ணிகிட்டே வரும்போது என்ன ஆகுனா பண்டில் ஆஃப் பேப்பர்ஸ் நிறைய நம்ம மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ இப்போ ஒரு 20 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 20 இயர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸோட ரெக்கார்ட்ஸ் அவங்க கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா என்னைக்குன்னா ஒரு நாளைக்கு யாருன்னா வந்து கேட்குறாங்க அப்படின்னா அந்த டீட்டெயில் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ ஒவ்வொரு டைம் இதுமாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணுவோம், ஒவ்வொரு ஃபைலாக மெயின்டைன் பண்ணுவோம். மெயின்டைன் பண்ணும்போது நமக்கு நிறைய டேட்டாஸ் நம்மக்கிட்ட இருக்கும், பண்டில் ஆஃப் பேப்பர்ஸ் நம்ம மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் டேட்டா பேஸ் அப்படின்றது. இதில் என்ன பண்ணலாம்னா நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். நமக்கு எப்போ தேவையோ அப்போ ரெட்ரைவ் பண்ணிக்கலாம். ஓகே, ரெட்ரைவ்னா எடுத்து பார்க்குறது. அதையும் பர்டிகுலராக நமக்கு என்ன தேவையோ அதை சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் தான் டேட்டா பேஸோட மெயின் பர்பஸ். ஓகேவா? அது அப்போ நம்ம ஹியூமனாக செய்யும்போது நம்ம எல்லாமே பண்டில் ஆஃப் பேப்பர்ஸ் மெயின்டைன் பண்ணுறது, ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அதிகமாக எடுத்துக்கும். ஸோ அதெல்லாம் இல்லாமல் ஈஸியாக ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது தான் டிபிஎம்எஸ் அப்படின்றது. ஸோ அதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் டு டிபிஎம்எஸ். ஒரு டேட்டாபேஸ் டிபிஎம்எஸ் அப்படின்றது டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இஸ் எ சிஸ்டம் சாஃப்ட்வேர் ஃபார் கிரியேட்டிங் அண்ட் மேனேஜிங் டேட்டாபேஸஸ். ஓகே, இந்த சாஃப்ட்வேர் மூலமாக நம்ம டேட்டாபேஸை க்ரியேட் பண்ணலாம், மெயின்டைனும் பண்ணலாம். இது வந்து இதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் யூஸ்டு டு கிரியேட், ரெட்ரைவ், டெலிட் அண்ட் அப்டேட் த டேட்டாபேஸ். இப்போ நம்ம ஒரு ஃபைல் இருக்குன்னா அந்த ஃபைல் நம்ம ஃபஸ்ட் இப்போ ஒரு ரெக்கார்டு இந்த இயர் நீங்கள் படிக்கிறீங்கன்னா உங்கள் ரெக்கார்ட்ஸ் ஃபுல்லாக என்ன பண்ணுவாங்க, அப்போ தான் புதுசாக என்ட்ரு பண்ணி க்ரியேட் பண்ணுவாங்க. அப்போ இன் ஃபியூச்சரில் யாருனா தேவைப்படுச்சுன்னா அதை ரெட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை யாருனா டிசி வாங்கி போட்டிங்கன்னா அந்த ரெக்கார்ட்ஸை டெலிட் பண்ணுறது எல்லாமே பண்ணுவாங்க இல்லையா? ஸோ எல்லா ஆப்ரேஷன்ஸும் நம்ம டேட்டா பேஸ்லேயும் பண்ணலாம். புதுசாக க்ரியேட் பண்ணுறது, அதுக்கு இன்ஃபர்மேஷன்ஸை ரெட்ரை பண்ணுறது, தேவையில்லாத ரெக்கார்ட்ஸை டெலிட் பண்ணுறது, அப்டேட்னா ஏதாவது மாடிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னா கரெக்ஷன்ஸ் இருந்தால் பண்ணலாம். எல்லாமே வந்து டிபிஎம்எஸில் பண்ணலாம். ஓகேவா? உங்களுக்கு கொஷின் 2 மார்க் கொஷினை கேட்பாங்க. வாட் இஸ் டிபிஎம்எஸ்னால் இதான் ஆன்சர் ஆகுது. டிபிஎம்எஸ் அப்படின்றது ஸ்டோரிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுற ஒரு சாஃப்ட்வேர். ஓகேவா? அது டேட்டா பேஸை க்ரியேட் பண்ணி மேனேஜ் பண்ண யூஸ் ஆகுது. இதில் நம்ம டேட்டாஸை க்ரியேட் பண்ணலாம், ரெட்ரைவ் பண்ணலாம், அப்டேட்டு, டெலிட் எல்லாமே பர்ஃபார்ம் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு எவல்யூஷன் ஆஃப் டிபிஎம்எஸ். அந்த டிபிஎம்எஸ் அப்படின்ற கான்செப்ட் எப்படி வந்தது அப்படின்றது தான் இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த கான்செப்ட் இருக்கு இல்லையா, டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுன்ற கான்செப்ட் வந்து 40 இயர்ஸ்க்கு முன்னாடிலேருந்தே வந்து இருக்குது. ஓகேவா? முதல்லாம் ஸ்டோர் பண்ணும்போது எப்படி ஸ்டோர் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்ச் கார்டு மூலமாக ஸ்டோர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டோரிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணது பஞ்ச் கார்டு. அதுக்கப்புறம் ஃபைல் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று வந்தது. ஓகேவா? பஞ்ச் கார்டில் ஸ்டோர் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபைல் சிஸ்டம். இந்த ஃபைல் சிஸ்டமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீக்வென்ஷியல் அக்சஸ், ரேண்டம் அக்சஸ் அப்படின்னு மெத்தட் இருக்கும் இல்லையா? அது போல் சீக்வென்ஷியல் தான் டேட்டாஸ் அக்சஸ் பண்ண முடியும். ஸோ ஓகே, ஃபைல் சிஸ்டமில் இன்ஃபர்மேஷன்ஸை ஸ்டோர் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ஃபைல் சிஸ்டம் அப்படின்றது டிபிஎம்எஸ்க்கு முன்னாடி வந்த சிஸ்டம். ஓகேவா? ஃபஸ்ட்டு பஞ்ச் கார்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபைல் சிஸ்டம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணி டேட்டாஸ்லாம் ஸ்டோர் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ஃபைல் சிஸ்டம் யூஸ் பண்ணுறதால என்ன மாதிரியான ப்ராப்ளம்லாம் வரும் அப்படின்னா நம்ம சீக்வென்ஷியலாக தான் அக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ நம்ம டேப்பர் கார்டெலாம் பார்த்துருக்கீங்க. ஃபஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேசட் மாதிரி இருக்கும். ஓகேவா? அந்த ரேடியோ மாதிரி இருக்கிறதுல டேப்பர்லாம் போட்டு இது பண்ணுவாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா சாங்ஸ் ப்ளே ஆகும்போது அதுவே தான் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுனா ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரலும் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், அது ப்ளே ஆகும். நம்ம இப்போ 3rd சாங்லேருந்து 4th வேண்டாம் 5th சாங்க்கு ஸ்கிப் பண்ண முடியாது. ஆர்டராக 1 to லாஸ்ட் அப்படியே பிகினிங்லேருந்து எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகே, அது ப்ளே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஃபைல் கான்செப்ட் டெவலப் பண்ணும்போது அப்படி தான் நம்ம அக்சஸ் பண்ணுற மாதிரி ஃபைலை வந்து சீக்வென்ஷியலாக தான் அக்சஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. அது மட்டும் இல்லாமல் சில டிஸ்அட்வான்டேஜஸும் இருந்தது. ஓகேவா? ஃபைல் சிஸ்டம் யூஸ் பண்ணுறதுல சம் டிஸ்அட்வான்டேஜ் இருந்தது. அதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் டிபிஎம்எஸ் அப்படின்ற கான்செப்ட்குள்ளேயே நம்ம வரும். ஓகேங்களா? சரி, அப்போ அந்த ஃபைலில் என்னென்ன இருக்குது? இப்போ எவல்யூஷன் ஆஃப் டிபிஎம்எஸ் அப்படின்றதும் ஒரு புக் பேக் 3 மார்க் கொஷின். அடுத்து டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ஃபைல் சிஸ்டம்ன்றது புக் பேக்கோட 2 மார்க் கொஷின். இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன்னா ஃபைல் சிஸ்டமில் என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருந்தது அப்படின்றத சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு டிஸ்அட்வான்டேஜ் வந்து டேட்டா டியூப்ளிகேஷன் அப்படின்றது. ஒரே டேட்டாவை என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய ரிசோர்ஸஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. அதாவது இப்போ டியூப்ளிகேட் நம்ம எப்போ சொல்லுவோம், ஒரே மாதிரி 2 இருந்தால் டியூப்ளிகேட் சொல்லுவோம். ஸோ ஒரே டேட்டாவை மல்டிபிள் காப்பீஸ் க்ரியேட் பண்ணுறது
இதனால மெமரி ஸ்பேஸ் வேஸ்ட் ஆயிடுது. இதுதான் ஃபஸ்ட்டு கிடைக்கிற டிஸ்அட்வான்டேஜ். ஃபைல் சிஸ்டமில் இருந்த ஃபஸ்ட்டு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேம் டேட்டா இஸ் யூஸ்டு பை மல்டிபிள் ரிசோர்ஸஸ் ஃபார் ப்ராசஸிங், thus create multiple copies of the same data wasting the spaces. ஓகே, அப்போ ஒரு ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஒரே டேட்டாவுக்கு நிறைய காப்பீஸ் நம்ம க்ரியேட் பண்ணோம். இதனால் நமக்கு என்ன ஆச்சு அப்படின்னா மெமரி ஸ்பேஸ் வந்து வேஸ்ட் ஆச்சு. இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஓகே, டேட்டா டியூப்ளிகேஷன் அப்படின்றது. செகண்ட் வந்து ஹை மெயின்டெனன்ஸ். மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்படின்னா ஆக்சஸ் கண்ட்ரோல் அண்ட் வெரிஃபைங் டேட்டா கன்சிஸ்டன்சி நீட் ஹை மெயின்டெனன்ஸ் காஸ்ட். ஆக்சஸ் கண்ட்ரோல்னால் ஒரு டேட்டாவை யாரெல்லாம் அக்சஸ் பண்ணலாம் அப்படின்றத ஆக்சஸ் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படி ஆக்சஸ் கண்ட்ரோலில் யாரெல்லாம் அக்சஸ் பண்ணலாம் அந்த பெர்மிஷன் கொடுக்குறது, ப்ளஸ் டேட்டா வந்து கரெக்டாக அவங்க எடுத்துட்டாங்க அப்படின்னா அதை கரெக்டாக அப்டேட் பண்ணுறது, இதெல்லாம் மெயின்டைன் பண்ண கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக தேவைப்பட்டுச்சு. அதான் கன்சிஸ்டன்சி அப்படின்னா. கன்சிஸ்டன்சி டேட்டா கன்சிஸ்டன்சி அப்படின்னா என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீ வந்து யாருக்காவது மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்னா அது கரெக்டாக உன்னுடைய அக்கௌண்ட்டில் டெபிட் ஆகி அவங்களோட அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகணும். அது கரெக்டாக அப்டேட் ஆகணும். அது கரெக்டாக அப்டேட் ஆகிறது தான் டேட்டா கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ நம்ம அக்கௌண்ட்டில் இருக்க இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டேட்டாவை வேறு யாரும் அக்சஸ் பண்ணாமல் பார்த்துக்கிறதுக்கான டெக்னிக்கும் ப்ளஸ் இது போல் மெயின்டைன் பண்ணுறது ரெண்டுமே வந்து காஸ்ட் அதிகமாக தேவைப்பட்டது. ஸோ ஹை மெயின்டெனன்ஸ் காஸ்ட் இருந்தது அப்படின்றாங்க. அடுத்து செக்யூரிட்டி அதிகமாக இல்லை. ஓகே, செக்யூரிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, யார் வேணாலும் அக்சஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து ஃபைல் சிஸ்டம் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா டியூப்ளிகேஷன், ஹை மெயின்டெனன்ஸ், செக்யூரிட்டி. டேட்டா டியூப்ளிகேஷன் அப்படின்றது சேம் டேட்டாவே மல்டிபிள் காப்பீஸ் க்ரியேட் ஆரம்பிச்சு, இதனால் மெமரி ஸ்பேஸ் வேஸ்ட் ஆச்சு. நெக்ஸ்ட்டு ஹை மெயின்டெனன்ஸ். ஹை மெயின்டெனன்ஸ்ன்றது மற்ற யாரெல்லாம் அக்சஸ் பண்ணலாம் அந்த பெர்மிஷன் கொடுத்து கண்டிஷன் செக் பண்ணுறதுக்கும் ப்ளஸ் டேட்டாவை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கும் காஸ்ட் அதிகமாக தேவைப்பட்டுச்சு. அடுத்து செக்யூரிட்டி. செக்யூரிட்டி வந்து பார்த்திங்கன்னா டேட்டாவுக்கு அந்தளவுக்கு செக்யூராக இல்லை, டேட்டாஸில் கொஞ்சம் லெஸ் செக்யூரிட்டியாக தான் இருந்தது அப்படின்றாங்க. ஸோ டேட்டா பேஸ் சிஸ்டம் வந்து ரொம்ப பாப்புலராக வந்ததுக்கு காரணம் எதுக்காக அப்படின்னா, இந்த ஃபைல் சிஸ்டமுக்கு இந்த டிஸ்அட்வான்டேஜெலாம் ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் டேட்டா பேஸ் இருந்தது. இதில் இருக்க எல்லா ப்ராப்ளமும் அது ஓவர் கம் பண்ணி பாப்புலர் ஆகிடுச்சு. ஓகேவா, புரிஞ்சுதா? இப்போ நான் உங்களுக்கு 2 திங்ஸ் சொல்லியிருக்கேன். ஒன்று டிபிஎம்எஸ்னால் என்ன, அப்புறம் எவல்யூஷன் ஆஃப் டிபிஎம்எஸ். டிபிஎம்எஸ் அப்படின்றது டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு சாஃப்ட்வேர். இதில் நம்ம இன்ஃபர்மேஷன்ஸை ஸ்டோர் பண்ணலாம், ரிட்ரைவ் பண்ணலாம், டெலீட் எல்லாமே பண்ணலாம். அடுத்து எவல்யூஷன். ஃபஸ்ட்டு வந்து அதாவது 40 இயர்ஸ்க்கு முன்னாடியே ஸ்டோரிங் அப்படின்ற கான்செப்ட் இருந்தது. முதல்லாம் பஞ்ச் கார்டு யூஸ் பண்ண ஸ்டோர் பண்ண, அப்புறம் ஃபைல் சிஸ்டம் வந்தது. ஃபைல் சிஸ்டமில் சம் டிஸ்அட்வான்டேஜஸ் இருந்தது. டேட்டா டியூப்ளிகேஷன், ஹை மெயின்டெனன்ஸ், செக்யூரிட்டி அப்படின்ற சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருந்தது. ஸோ இதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் டிபிஎம்எஸ் அப்படின்ற கான்செப்ட் வருது. ஓகேங்களா? டிபிஎம்எஸில் யூஸ் பண்ணுற அந்த கான்செப்ட் என்ன, ஏசிஐடி ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டேட்டா பேஸ் கான்செப்டில் யூஸ் பண்ணுறது. ஏசிஐடி, ஏனா அட்டாமிசிட்டி, சினா கன்சிஸ்டன்சி, ஐனா ஐசோலேஷன், டினா டியூரபிலிட்டி. ஓகே, ஏசிஐடி அப்படின்னா இதான் மீனிங். அட்டாமிசிட்டி, கன்சிஸ்டன்சி, ஐசோலேஷன், டியூரபிலிட்டி. இதான் மெயின் ப்ராப்பர்ட்டி டேட்டா பேஸ் அப்படின்றதே ஸ்டோரிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க. இந்த 4 கண்டிஷன் அது சாட்டிஸ்ஃபை பண்ணதான் பெஸ்ட். ஓகே, அட்டாமிசிட்டி அப்படின்னா என்னென்னா, நம்ம எல்லா ஆப்ரேஷன்ஸ் பர்ஃபார்ம் பண்ணுறோம்ல எல்லாமே அப்டேட் ஆகும். ஓகேவா, அதுதான் அட்டாமிசிட்டி. அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது தான் அட்டாமிசிட்டி அப்படின்றது. இப்போ நான் என் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட் யாருக்கா நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்னா, இல்லை யாருன்னா எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா அது கரெக்டாக அப்டேட் ஆகுது. Atomicity follows the thumb rule, all or nothing. While updating the data updated operation, the update operation is called as transaction. கரெக்டாக அப்டேட் ஆகுது. ஓகே, டேட்டாஸ் வெளியில் போகுதுனாலும் யாருன்னா நான் வந்து அமௌண்ட்டை வந்து டெபிட் பண்ணாலும் சரி கிரெடிட் பண்ணாலும் சரி கரெக்டாக அப்டேட் ஆகுது அப்படின்னா தட் இஸ் கால்டு அட்டாமிசிட்டி அப்படின்னு. ஓகேவா? கன்சிஸ்டன்சி அப்படின்னா டேட்டா வேல்யூ கரெக்டாக இருக்கிறது. ஓகேவா, இப்போ நான் வந்து ஒரு டேட்டா வந்து சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இங்கேயும் சேஞ்ச் ஆகிடணும், என்னோடய அக்கௌண்ட்லேயும் சேஞ்ச் ஆகணும், அவங்களோட அக்கௌண்ட்லேயும் பண்ணணும். இப்போ நான் எனக்கு மெசேஜ் வந்துட்டு பட் என் அக்கௌண்ட்டில் மணி போகாமல் இருக்கும், இல்லைனா எனக்கு மெசேஜ் வந்து க்ரெடிட் ஆன மாதிரி மெசேஜ் வந்துட்டு இருக்கும் பட் என் அக்கௌண்ட்டில் அப்டேட் ஆகாமல் இருக்கும். அது போல் அப்டேட் ஆகாமல் இருக்கக்கூடாது. தட் இஸ் கால்டு டேட்டா கன்சிஸ்டன்சி. அடுத்து ஐசோலேஷன் அப்படின்னா என்னென்னா,
இப்போ மல்டிபிள் யூசர்ஸ் ஒரே அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்பிஐ பேங்க் காமன் வச்சுக்கோங்க, அதை அந்த டேட்டா பேஸ் எல்லாரும் அக்சஸ் பண்ணுறாங்கன்னா, இப்போ ஒரு டேட்டா பேஸ்லேயே நிறைய யூசர்ஸ் இருக்கும்போது ஒருத்தர் இன்னொருத்தர் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காம ஒருத்தரோட டேட்டாவை இன்னொருத்தர் வந்து பார்க்காத அளவுக்கு ஐசோலேட் பண்ணி வைக்கணும். அது ஐசோலேஷன் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு. ஓகே, கரெக்டாக டிரான்சாக்ஷன் நடக்கும்போது எல்லாருமே அக்சஸ் பண்ணுறாங்க ஒரு டேட்டா பேஸை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இன்னும் கிளியராக, நீங்கள் 10th ரிசல்ட்டு பார்த்துருப்பீங்க. ரிசல்ட்டு பார்க்கும்போது எல்லாரும் ஒரே டேட்டா பேஸில் தான் எல்லாரோட ரிசல்ட்டும் ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. ஆனால் எல்லாருமே ஒரே நாளில் மல்டிபிள் யூசஸ், அந்த 1 lakh மெம்பர் 2 lakhs மெம்பர் யார் எவ்வளோ டெஸ்ட் எழுதுறீங்களோ எக்ஸாம் எழுதினாலும் எல்லாருமே அன்றைக்கி ட்ரை பண்ணுவாங்க. எல்லாரும் ட்ரை பண்ணும்போது கூட அவங்க ரிசல்ட்டை கரெக்டாக அவங்களுக்கு கொடுத்துட்டு ஒருத்தரோட ரிசல்ட் இன்னொருத்தருக்கு ஷோ ஆகாமல் கரெக்டாக ஐசோலேட் பண்ணி வச்சுருக்கோம். அதுதான் ஐசோலேஷன் ப்ராப்பர்ட்டி அப்படின்றது. அடுத்து டியூரபிலிட்டி அப்படின்னா, ஏதாவது லாஸ் ஆகிட்டா கூட டேட்டாஸில் இந்த டிரான்சாக்ஷன் ஏதாவது லாஸ் ஆகிட்டு திரும்ப என்ன பண்ணலாம், ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஓகே, ரெக்கவர் பண்ணால் திரும்பவும் பேக் டு ஃபார்ம் வந்துடலாம். அதுதான் டியூரபிலிட்டி அப்படின்னு சொல்லி. ஓகே, இந்த 4 ப்ராப்பர்ட்டிஸும் கண்டிப்பாக டேட்டா பேஸோட கான்செப்டில் இருக்குது. ஓகேவா, ஏசிஐடி இது வந்து 2 மார்க் கொஸ்டின். ஏசிஐடி இது ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்கர் கொஸ்டின் தான். ஏசிஐடி ப்ராப்பர்ட்டின்றது ஏன்னா அட்டாமிசிட்டி, சீனா கன்சிஸ்டன்சி, ஐனா ஐசோலேஷன், டியூனா டியூரபிலிட்டி. ஒன்ஸ் அகெயின் அது திரும்ப சொல்லிடுறேன். அட்டாமிசிட்டி அப்படின்றது நம்ம எல்லாமே என்ன சொல்கிறது, டிரான்சாக்ஷன் நடக்குது இல்லையா, அதெல்லாம் கரெக்டாக அப்டேட் ஆகுது. Follows the thumb rule, all or nothing. While updating the data, updated operation, the updated operation is called as transaction. நம்ம எல்லாம் மாடிஃபை பண்ண இல்லையா, நம்ம அமௌண்ட்லேருந்து டேட்டாவை எடுக்கிறோம், திரும்ப அதில் ஆட் பண்ணுறோம், எல்லாமே வந்து கரெக்டாக அப்டேட் ஆகுது. கன்சிஸ்டன்சி அப்படின்றது ensure the changes in the data value to be கான்ஸ்டன்ட். நம்ம சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா கரெக்டாக அது அப்டேட் ஆகணும், கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும், எந்த இதுவும் இல்லாமல் இருக்கிறது. ஓகேவா, நான் பார்க்குறேன், நான் என் அமௌண்ட்டில் இப்போ நான் ஸ்வைப் பண்ணுற கார்டு போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டுனா கரெக்டாக அக்கௌண்ட் வந்து என்ன ஆகிருக்கணும், அங்கே டெபிட் ஆகிருக்கணும், கரெக்டாக அது அப்டேட் ஆகணும். என்னோடய பேங்க்லேயும் போயிருக்கணும், பேங்க்லேயே இருக்கிற டேட்டா பேஸ்லேயே அப்டேட் ஆகிருக்கணும். ஸோ அது பண்ணால் அதுதான் கன்சிஸ்டன்சி அப்படின்னு. ஐசோலேஷன்றது ஒரே டேட்டா பேஸை நிறைய பேர் அக்சஸ் பண்ணும்போது ஒருத்தர் இன்னொருத்தரை அஃபெக்ட் பண்ணாமல் பார்த்துக்கிறது. டியூரபிலிட்டின்றது எபிலிட்டி டு ரெக்கவர் ஆல் கமிட்டட் டிரான்சாக்ஷன். ஓகே, நம்ம சேவ் பண்ண எல்லா டிரான்சாக்ஷனும் திரும்ப நம்ம ரெக்கவர் பண்ணிக்கிறதா டியூரபிலிட்டி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு மெசேஜ் வந்து அங்கே வந்து அக்கௌண்ட் வந்து அமௌண்ட்டு போயிடுச்சு, அமௌண்ட் வந்து எனக்கு நான் வந்து போயிட்டு ஏடிஎம்மில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கார்டை ஸ்வைப் பண்ணி அமௌண்ட் எடுக்கிறேன், எனக்கு ரிசிப்ட் எடுத்துகிட்ட மாதிரி வந்தது. பட் ஆனால் என்ன பண்ணல, அமௌண்ட் எனக்கு கிடைக்கல, ஆனால் ரிசிப்ட் மட்டும் வந்துருச்சு 3000 என் அக்கௌண்ட்லேருந்து மணி டிடெக்ட் ஆகிடுச்சு. நான் உடனே என்ன பண்ணலாம், அந்த பில்லை கொண்டு போயிட்டு பேங்க்கில் கொடுத்து ஐ கேன் ஏபிள் டு ரீஃபண்ட் மை மணி. ஓகேவா, அதுதான் டியூரபிலிட்டின்றது. ஏதாவது ப்ராப்ளம் ஆகிட்டாலும் திரும்ப ரெக்கவர் பண்ணுற மாதிரி இருக்குது. அடுத்து டிபிஎம்எஸ்ல சில மாடல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கான மாடல் இப்போ பார்க்கலாம். டிபிஎம்எஸ்ல 4 டைப் ஆஃப் மாடல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. என்னென்னா ஹைராரிக்கல் மாடல், நெட்வொர்க் மாடல், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் மாடல், ரிலேஷனல் மாடல். ஓகே, ஃபஸ்ட்டு ஹைராரிக்கல் மாடல் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். இதில் வந்து இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணும்போது எப்படி ஸ்டோர் பண்ணுவாங்கன்னா இது போல் ட்ரீ ஸ்ட்ரக்சரை ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. ஐபிஎம்மோட தான் ஃபஸ்ட்டு அந்த டிபிஎம்எஸ். இந்த மாடலை வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரெக்கார்டும் பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப் இங்கே இருக்குது, ட்ரீ மாதிரி. ஓகேவா, பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப்பில் எல்லாமே ஸ்டோர் ஆகும். ஓகேவா, IBM is the first DBMS. In this model, each record has the information in parent-child relationship like a tree structure. இது போல் ட்ரீ ஸ்ட்ரக்சரில் ஸ்கூல்னு காமனாக ஒரு டேட்டா பேஸுக்கும் அதுலேருந்து 2 லிங்க் இருக்கும். தனியாக ஸ்டூடெண்ட்டுக்கு தனியாக ரெக்கார்டு, டீச்சர் தனியாக ரெக்கார்டு. ஸ்டூடெண்ட்டில் வந்து பார்த்தா நேம், ஏஜ், கிளாஸ்ன்ற டேபிளில், டீச்சர்ஸு சப்ஜெக்ட்டு, சேலரி, நேம் அப்படி தனித்தனியாக மெயின்டைன் பண்ணுவாங்க. ஓகேவா, அதுதான் என்ன சொல்லணும் அப்படின்னா ஹைரார்க்கிக்கல் டேட்டா பேஸ். இல்லை ஒவ்வொரு ரெக்கார்டும் வந்து ஒவ்வொரு ரோவி என்னன்னு சொல்லணும்னா ரெக்கார்டு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, the rows in the database is called a records. Each individual record are equivalent to the table of the relational model. ஓகேவா, இப்போ இது ஒவ்வொன்றும் ஒரு ரெக்கார்டாக இருக்குது. இப்போ ஃபார் இந்த டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு டேபிள் இருக்குது, அதில் நேமு, ஏஜ், கிளாஸ் இருக்கா, இது வந்து அப்படியே ஸ்டோர் பண்ணும்போது ஒவ்வொரு ரோவையும் என்ன சொல்லுவாங்கன்னா ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு நெட்வொர்க் மாடல். நெட்வொர்க் மாடலில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஎஸ் இன்டெகிரேட்டட் டேட்டா ஸ்டோர் தான். இது யார் டெவலப் பண்ணாங்கன்னா ஹனிவெல் கம்பெனி டெவலப் பண்ணாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹைரார்க்கிக்கல் மாடல் மாதிரி தான் இதுவும். ஓகேவா, இந்த இதில் என்னென்னா ஒரு பேரண்ட்டுக்கு நிறைய சைல்டு இருப்பாங்க இல்லையா, அது போல் இருக்காது நெட்வொர்க் மாடலில். ஓகேவா, நெட்வொர்க் மாடலில் ஈச் மெம்பர் ஆஃப் திஸ் மாடல் ஹேவ் மோர் தென் ஒன் ஓனர். ஓகேவா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஒருத்தருக்கு ஒரு ஓனர் தான் இருப்பாங்க. ஸ்டூடெண்ட்னா அவங்களுக்கு ஓனர் யாருன்னா ஸ்கூலு, டீச்சர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு ஓனர் வந்து ஸ்கூல் தான். ஆனால் ஓகே, ஆனால் ஒரு சைல்டுக்கு ஒரு ஓனர் தான் இருப்பாங்க. ஓகே, ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரே ஒரு பேரண்ட் தான். இது ஃபஸ்ட்டுக்கு பேரண்ட்டு, இது பேரண்ட், அடுத்தது மாதிரி.
இப்போ ஸ்டூடெண்ட்டுக்கு பேரண்ட் வந்து ஸ்கூல்றது, டீச்சருக்கு பேரண்ட் வந்து ஸ்கூல்ற கிளாஸ் தான். அப்போ ஒரு சைல்டுக்கு ஒரு பேரண்ட் தான் இருப்பாங்க. இங்கே வந்து பாருங்கள், நேமுக்கு ஒரே ஒரு பேரண்ட் ஸ்டூடெண்ட், ஏஜுக்கு ஒரே ஒரு பேரண்ட், கிளாஸுக்கு ஒரே ஒரு பேரண்ட். ஓகே, சப்ஜெக்ட்க்கு ஒரு பேரண்ட், சப்ஜெக்ட்க்கு 2 பேரண்ட் இருக்காங்களா, நேமுக்கு 2 பேரண்ட் இருக்காங்களா, சரி. அப்போ ஒரு சைல்டுக்கு ஒரு பேரண்ட் தான் இருப்பாங்க. இதில் ஹைரார்க்கிக்கல் மாடல். ஓகே, a child can related to a single parent. ஓகேவா? பட் நெட்வொர்க் மாடல் இஸ் நாட் லைக் தட். இட் ஆல்சோ டிஸ்பிளே த ட்ரீ ஸ்ட்ரக்சர் மெத்தடு. பட் இங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஆர்டர்ன்றதுல இருக்கு. ஒரு இதுக்கு எத்தனை பேரண்ட் இருக்காங்க, கஸ்டமர், மேனேஜர், சேல்ஸ்மேன் அப்படின்னு. ஸோ அதுதான் ஹைரார்க்கிக்கல் மாடல். ஹைரார்க்கிக்கல் மாடலில் முக்கியமான விஷயம், ஈச் மெம்பர் ஆஃப் திஸ் மாடல் ஹேவ் மோர் தென் ஒன் ஓனர். ஒரு டேபிள், ஒரு ரெக்கார்டுக்கு மோர் தென் ஒன் ஓனர் இருப்பாங்க ஒரு என்டிட்டிக்கு. ஓகேவா? இப்போ ஸ்டோர்னா அதில் 3 கஸ்டமர், மேனேஜர், சேல்ஸ்மேன். ஆர்டர் பண்ணும்போது கஸ்டமரும் ஆர்டர் பண்ணுவாங்க, மேனேஜரும் பண்ணலாம், சேல்ஸ்மேனும் பண்ணுவாங்க, அது இன்வால்வ் ஆகிருப்பாங்க. ஐட்டம்னு போட்டு சேல்ஸ்மேன் மட்டும்தான் வரும். நெக்ஸ்ட்டு காம்போனண்ட் ஆஃப் நெட்வொர்க் மாடல். இதில் 3 காம்போனன்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம் நெட்வொர்க் மாடலில். நெட்வொர்க் ஸ்கீமா, சப் ஸ்கீமா, லாங்குவேஜ். நெட்வொர்க் ஸ்கீமானா என்னென்னா டேட்டா பேஸோட ஸ்ட்ரக்சர், இதெல்லாம் யூஸ் பண்ண போகிறோம் டேட்டா பேஸில் அப்படின்னு இருக்கிறது, அந்த ஸ்ட்ரக்சர் தான் நெட்வொர்க் ஸ்கீமா அப்படின்னு சொல்லுவோம். சப் ஸ்கீமானா அந்த டேபிளை யாரெல்லாம் அக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு வியூவர் சொல்கிறது தான் சப் ஸ்கீமா. லாங்குவேஜ்ன்றது அதை நம்ம அக்சஸ் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் தான் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதுதான் காம்போனண்ட் ஆஃப் நெட்வொர்க் மாடல். நெட்வொர்க் ஸ்கீமா அப்படின்றது டேட்டாபேஸ். ஸ்கீமா டிஃபைன் ஆல் அபவுட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த டேட்டாபேஸ். என் டேட்டாபேஸை நான் நல்லா யூஸ் பண்ண போகிறேன், என்னென்ன காலம்ஸ்லாம் இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறது. சப் ஸ்கீமான்றது யாரெல்லாம் பார்க்கலாம் அதை அப்படின்னு சொல்கிறது. லாங்குவேஜ் அப்படின்றது நான் எப்படி அதை அக்சஸ் பண்ணுறது அப்படின்றதுக்கு யூஸ் ஆகுது லாங்குவேஜ். நெக்ஸ்ட்டு ரிலேஷனல் மாடல். ரிலேஷனல் மாடலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் எப்படி ஸ்டோர் ஆகுதுன்னா டேபிள் ஃபார்மேட்டில் ஸ்டோர் ஆகும் ரிலேஷனலில். ஆரக்கல் அண்ட் டிபிடி வந்து இதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ரிலேஷனல் மாடல் இஸ் டிஃபைன்டு வித் 2 டெர்மினாலஜி, இன்ஸ்டன்ஸ் அண்ட் ஸ்கீமா. இன்ஸ்டன்ஸ் அப்படின்றது டேபிளில் தான் இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதில் ரோஸ் இது ஒன்று ஒரு இன்ஸ்டன்ஸ், இது ஒரு இன்ஸ்டன்ஸ், இது ஒரு இன்ஸ்டன்ஸ், இது ஒரு இன்ஸ்டன்ஸ். இதுதான் ஏ டேபிள் கன்சிஸ்டிங் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம். இதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம், இந்த இப்போ இதெல்லாம் டேபிள் ஃபார்மில் தானே இருக்குது. ஸோ இந்த டேபிளில் இதெல்லாம் ரோஸ், இந்த ஒவ்வொரு லைன் 24 1 இது ஒரு ரோ, 24 2 8 166 இது ரோ. ஓகேவா? ஸ்கீமா ஸ்பெசிஃபை த ஸ்ட்ரக்சர் இன்க்ளூடிங் த நேம் அண்ட் டைப் ஆஃப் ஈச் காலம். ஸ்கீமான்றது நம்ம என்ன காலம் யூஸ் பண்ண போகிறோம், அதோட டைப் என்ன. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதுக்கு நான் ஸ்கீமா சொல்ல பாருங்க. இந்த டேபிளுக்கு ஸ்கீமா எதுனா ஆக்டிவிட்டி கோட் இன்டீஜர், டேட், ரூட் நம்பர் இன்டீஜர் அப்படின்னு வரும். ஓகே, அந்த காலம் அதில் என்ன டைப் ஆஃப் வேல்யூ ஸ்டோர் பண்ண போகிறாங்க. இந்த ஆக்டிவிட்டி கோட் என்ன டைப் ஆஃப் வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருக்காங்க, நம்பர்ஸ். ஸோ ஆக்டிவிட்டி கோட் நம்பர். டேட்டுக்கு டேட் ஃபார்மேட் தான், டேட் ஃபார்மேட். ரூட் நம்பர். அப்போ அந்த காலம் நேம் அதில் என்ன டைப் ஆஃப் வேல்யூ, இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ், இதெல்லாம் டேட் ஃபார்மேட், இதெல்லாம் நம்பர் ஃபார்மேட். இது இப்போ நான் இதை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஆக்டிவிட்டி கோட் நம்பர், ஆக்டிவிட்டி நேம் வந்து கேரக்டர் அப்படின்னு செய்வார். ஓகே, அதுதான் ஸ்கீமான்றது. ஓகே, அப்போ இன்ஸ்டன்ஸ் அப்படின்றது டேபிளை மீன் பண்ணும். ஸ்கீமா அப்படின்ற டேர்ம் என்னென்னா ஒவ்வொரு டேபிளையும் என்னென்ன காலம் யூஸ் பண்ணுறோம் அதுக்கான டைப் என்ன அப்படின்றத சொல்லுவோம். அடுத்து லாஸ்ட் ஒன்று ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டேட்டாபேஸ் மாடல். இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஊப்ஸ் கான்செப்டை பேஸ் பண்ணி வர்றது. ஓகேவா? இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கணும், ஆக்சஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் கான்செப்டை யூஸ் பண்ணி வர்றது தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஊப்ஸ் மாடல்னு சொல்லுவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தெரியும் வெஹிக்கலில் லேண்ட் வெஹிக்கலாக, வாட்டர் வெஹிக்கலாக, அப்புறம் காரு, அடுத்து இதுமாதிரி போட்டு, அது போல் நம்ம கம்பைன் பண்ணி சொல்கிறது தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்த இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட்லாம் இருக்குது. ஓகேவா? நீங்கள் ஆக்சுவலாக C++ படிக்காததில் உங்களுக்கு இன்ஹெரிட்டன்ஸ் என்ன தெரியுது, அது போல் கான்செப்ட்ஸ்லாம் பேஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணுறது தான் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் மாடல் அப்படின்றது. இப்போ இது இன்னும் உங்களுக்கு ஈஸியாக சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குறீங்க அப்படின்னா அந்த ஃப்ரிட்ஜோட ஒரு கேட்டலாக் கொடுப்பாங்க. அந்த கேட்டலாகில் என்ன இருக்கும், அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம், அதோட கேரக்டர்ஸ், அதோட மாடல் என்ன சைஸு, என்ன கலரு, அதை எப்படி நம்ம ஆப்ரேட் பண்ணுறது எல்லாமே இருக்கும் இல்லையா. அதுதான் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டேட்டாபேஸ். ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டேட்டாபேஸில் ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்டோர் ஆகுதுன்னா அப்படின்னா அதோட கேரக்டரிஸ்டிக், அதோட ஆட்ரிபியூட்ஸ், ப்ரொசீஜர் எல்லாமே ஸ்டோர் ஆகும். ஓகேவா? அப்போ எக்ஸாம்பிளுக்கு டிவி ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துட்டேன் அப்படின்னா அதோட கேரக்டரிஸ்டிக் என்ன, அதோட கலர் என்ன, சைஸ் என்ன, அதெல்லாம், அப்புறம் ப்ரொசீஜர்னா அதை ஹேண்டில் பண்ணுற மெத்தட் எல்லாமே சேர்ந்து ஸ்டோர் ஆகிக்கிறது தான் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டேட்டாபேஸ் மாடல். ஓகே, அதில் ஒவ்வொரு கண்டென்ட்டும் ஒரு ஆப்ஜெக்டாக ஸ்டோர் ஆகும், ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன். ஓகே, இப்போ லேண்ட் வெஹிக்கல் எடுத்துக்கிட்டோன்னா லேண்ட் வெஹிக்கலில் என்ன பண்ணுவோம், அதை பற்றிய கேரக்டரிஸ்டிக், அதில் என்னென்ன, இப்போ கார் எடுத்தால் காரில் என்னென்ன மாடல்ஸ்லாம் இருக்குது, அதில் என்ன சைஸ் இருக்குது, அதெல்லாமே சொல்கிறது. ஓகே, அதை எப்படி ஆப்ரேட் பண்ணுறது, எல்லா ப்ரொசீஜர் கேட்லாக் இருக்கும், அதை ஃபுல்லாக சேர்த்து ஸ்டோர் ஆகிறது தான் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் மாடல் அப்படின்னு சொல்லி. ஓகேவா? இந்த 4 டைப் ஆஃப் மாடல் நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, டேட்டாபேஸில் மொத்தம் 4 டைப்ஸ் ஆஃப் மாடல்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னா ஹைரார்க்கிக்கல் மாடல்,
நெட்வொர்க் மாடல், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் மாடல், ரிலேஷனல் மாடல். ஹைராரிக்கல் மாடல் அப்படின்றது இன்ஃபர்மேஷன் ட்ரீ ஸ்ட்ரக்சரில் ஸ்டோர் ஆகும். நெட்வொர்க் மாடலும் ட்ரீ ஸ்ட்ரக்சரில் தான் ஸ்டோர் ஆகும். பட் வந்து ஒரு சைல்டுக்கு நிறைய பேரண்ட் இருக்க மாட்டாங்க, ஒரு பேரண்ட் தான் இருப்பாங்க. ஹைராரிக்கலில் நெட்வொர்க்கில் நிறைய பேரண்ட்ஸ் இருப்பாங்க, மோர் தென் ஒன் பேரண்ட் இருப்பாங்க. ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் மாடல்னால் ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு ஆப்ஜெக்டாக ஸ்டோர் ஆகும், அதுக்கான கேரக்டரிஸ்டிக் என்ன, அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் என்ன எல்லாமே சேர்ந்து ஸ்டோர் ஆகும். ரிலேஷனல் மாடல் அப்படின்றது டேபிள் ஃபார்மேட்டில் இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகேவா, அதுதான் டேபிளில் இன்ஸ்டன்ஸு, ரோஸ் அண்ட் காலம் இன்ஸ்டன்ஸ் சொல்லுவோம். ஸ்கீமா அப்படின்றது ஒவ்வொரு ஃபீல்டு அதுக்கான டைப், என்ன டைப் ஆஃப் வேல்யூ அந்த காலமில் ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுது. ஓகேவா, அதே போல் நெட்வொர்க் மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா 3 டேர்ம்ஸ் இருக்கும். சப்ஸ்கீமா, நெட்வொர்க் ஸ்கீமா, சப்ஸ்கீமா, லாங்குவேஜ். நெட்வொர்க் ஸ்கீமா அப்படின்றது எப்படி ஓவரால் ஸ்ட்ரக்சரை சொல்கிறது, சப்ஸ்கீமா அப்படின்றது அந்த வியூ யாரெல்லாம் பார்க்கலாம் கண்ட்ரோல் பண்ணுறது, லாங்குவேஜ்ன்றது அதை எப்படி அக்சஸ் பண்ணுறன்றத ப்ரொசீஜர். ஓகேவா, சரிப்பா. இன்றைக்கி ஃபஸ்ட்லேயே நிறைய சொன்னால் உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் இப்போ தான் டிபிஎம்எஸ் வந்திருக்கீங்க, அதெல்லாம் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அகேன் நான் ரீகால் பண்ணிடுறேன் டிபிஎம்எஸ்னா என்னென்னு. இப்போ நம்ம பார்த்த எல்லா கொஸ்டின், இப்போ எல்லாம் பார்த்த டாபிக் எல்லாமே புக் பேக் கொஸ்டின் தான். இன்ட்ரடக்ஷன் டு டிபிஎம்எஸ் வந்து புக் பேக்கில் 2 மார்க் கொஸ்டின். இது வந்து ஒரு டிபிஎம்எஸ் சாஃப்ட்வேர், இதை நம்ம கிரியேட் பண்ணி ரெட்ரை பண்ணி எல்லாமே பண்ணலாம். ஓகே, இன்ஃபர்மேஷன்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகும். எவல்யூஷன் ஆஃப் டிபிஎம்எஸ் அப்படின்றது புக் பேக் 3 மார்க் கொஸ்டின். இது வந்து அதாவது ஸ்டோரிங்கிற கான்செப்ட் 40 இயர்ஸ்க்கு முன்னாடியே இருந்தது. மொதல் பஞ்ச் கார்டு யூஸ் பண்ணாங்க, ஃபைல் சிஸ்டம் யூஸ் பண்ணாங்க. ஃபைல் சிஸ்டம் சம் டிஸ்அட்வான்டேஜ் இருந்தது, டேட்டா டூப்ளிகேஷன், ஹை மெயின்டெனன்ஸ், செக்யூரிட்டி. இதை ஓவர் கம் பண்ண தான் டேட்டா பேஸ் கொண்டு வந்தாங்க. அப்புறம் ஏசிஐடி ப்ராப்பர்ட்டி, அதுவும் 2 மார்க் கொஸ்டின். அட்டாமிசிட்டி, கன்சிஸ்டன்சி, ஐசோலேஷன், டியூரபிலிட்டி. இதை ஜஸ்ட்டு பாஸ் பண்ணிட்டு அப்படியே நோட் பண்ணிங்க, புக்கில் இருந்து மார்க் பண்ணிங்க வேணாம் இது ஒவ்வொன்றுக்கும். ஓகே, அட்டாமிசிட்டினா இந்த லைன் எழுதினா போதும். ஓகே, ஃபுல்லாக இருக்க புக்கில் இருக்கும்போது நிறைய கொடுத்துருப்பாங்க, ஜஸ்ட் அதுக்கான ஷார்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன், ஃபுல் ஸ்டோரி சொல்லலாம். ஓகே, நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணேன், பட் நீங்கள் எக்ஸாமில் எழுதும்போது இந்த ஷார்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதினா போதும். ஏசிஐடி ப்ராப்பர்ட்டின் போது ஏனா அட்டாமிசிட்டி, சீனா கன்சிஸ்டன்சி, ஐனா ஐசோலேஷன், டியூனா டியூரபிலிட்டி. அப்புறம் இந்த 4 பாயிண்ட்ஸ் கே கொடுத்துருக்காங்க இல்லையா, அட்டாமிசிட்டி, கன்சிஸ்டன்சி, இந்த 4 பாயிண்ட்ஸ் எழுதினா போதும் 2 மார்க் டெஃபினேஷனோட. ஓகேவா, அடுத்து நெட்வொர்க் டிபிஎம்எஸ் மாடல். இது வந்து புக் பேக்கு 5 மார்க் கொஸ்டின். ஹைராரிக்கல் மாடல், நெட்வொர்க் மாடல், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் மாடல், ரிலேஷனல் மாடல். ஓகேவா, இப்போ தான் நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். உங்களுக்கான ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிபிஎம்எஸ் 2 மார்க் கொஸ்டின். ஓகேவா, அடுத்து எவல்யூஷன் ஆஃப் டிபிஎம்எஸ் ஒரு 3 மார்க் கொஸ்டின். நெக்ஸ்ட்டு ஏசிஐடி ப்ராப்பர்ட்டி. இந்த 3 கொஸ்டின்ஸை மட்டும் எனக்கு ஹோம் டெஸ்ட் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். I hope today you understand my class. Is there any query you ask me? I will rectify in my next class. Thank you guys.